வணக்கம். இன்றைக்கி கிளாஸ் 10th இயல் 1ஓட புக் பேக் எக்ஸசைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இங்கே நமக்கு காலக்கணிதம்னு கண்ணதாசனுடைய கவிதை கொடுத்துருக்காங்க. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் எதுன்னு பார்த்தோம்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி, அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அப்படின்னு சொல்கிறது எதை குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. சருகும் சண்டும். காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம், காய்ந்த தோகையை நம்ம சண்டு அப்படின்னு சொல்கிறோம். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? பிரித்து எழுதும்போது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரிந்து வரும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே நம்ம எழுதணும். முறையே அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வர ஆன்சர் தொழில் பெயராகவும் இரண்டாவது வரக்கூடிய ஆன்சர் வினையாளனின் பெயராகவும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பாடல் கேட்டவர், பாடல் என்பது தொழில் பெயர், கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணிப்பெயர் வகை. அடுத்து குருவினா, பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நமக்கு இதில் பொதுமொழி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவதால் அதை நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த பலகை என்ற சொல் தனித்து நிற்கும் பொழுது மரப்பலகை அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு குறிப்பிடுது. இதுவே பிரிந்து பிரிந்து அப்படின்னா பல கூட்டல் கை, இந்த மாதிரி பிரிந்து வரும்பொழுது பல கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறொரு பொருளை கொடுக்கிறது. ஸோ தனிமொழியாக மரப்பலகை என்ற சொல்லையும் தொடர்மொழியாக வரும்போது பல கூட்டல் கை அப்படின்னு பிரிந்து வரும்பொழுது அது பல கைகள் என்ற பொருளையும் தருவதால் இது பொதுமொழியாகவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து மண் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நமக்கு படிக்கும் பொழுதே தெரியும் இதில் 2 காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு. நம்ம 50 காப்பியங்கள் படிச்சிருப்போம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய இந்த 2 காப்பியங்கள் தான் இந்த தொடரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. மண்ணும் சிலம்பே, சிலம்பேன்னு சொல்லும்போது அது சிலப்பதிகாரத்தையும், மணிமேகலை வடிவே, மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மணிமேகலை என்ற காப்பியமும் இத்தொடரில் இடம்பெற்றிருக்கிறது. நெக்ஸ்ட், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சரியான தொடர் எது, பிழையான தொடர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதோடு சேர்த்து அந்த பிழைக்கான காரணத்தையும் சொல்லணும். ஸோ இந்த 3 சென்டென்ஸில் நமக்கு சரியான வாக்கியங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஸோ முதல்ல சீப்புனா என்ன, தாறுனா என்னன்னு தெரியணும். நம்ம ஒரு வாழைத்தாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பல சீப்புகளாக வாழைப்பழங்கள் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி இது ஒரு சீப்பு, இந்த பக்கம் இது ஒரு சீப்பு, இது ஒரு சீப்பு, இப்படி பல சீப்புகளாக வாழைப்பழங்கள் இருக்கும். இந்த அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது தான் ஒரு தாறு வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரியான வாக்கியம். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது தவறான வாக்கியம். ஏன்னா இந்த ஒரு 12 பழங்களோ 15 பழங்களோ கொண்டது தான் ஒரு சீப்பு. இந்த மாதிரி பல சீப்புகளை கொண்டது தான் ஒரு தாறு. ஸோ தாரின் ஒரு பகுதி தான் சீப்பே தவிர சீப்பின் ஒரு பகுதி தார் கிடையாது. ஸோ ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது தவறான வாக்கியம். ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன கரெக்ட். இந்த ஒரு சீப்பில் நமக்கு பல வாழைப்பழங்கள் இருக்கும், அதுவும் சரியான வாக்கியம். மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடர்களில் பிழை. இதில் நம்ம பிழைன்னு சொல்லக்கூடியது இதுதான். நம்ம அப்போவே சொன்ன மாதிரி சீப்பு என்பது தாரின் உள் வகை தான். தாறு சீப்போட ஒரு பகுதி கிடையாது, சீப்பு தான் தாரின் பகுதியாக வருகிறது. அடுத்து கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் இடல மோனை மற்றும் எதுகை சொற்களை எழுதுக. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்படி பார்க்க போனால் இங்கே கொள்வோர் கொள்க
இந்த 2 சொற்களிலும் கோ என்னும் சொல் முதல் எழுத்தாக ஒன்றி வருவதால் இது மோனைக்கான எடுத்துக்காட்டு. அதேபோல் குறைப்போர், குறைக்க, இதில் கு என்னும் சொல் 2 வார்த்தைகளிலும் ஒன்றாக வருவதால் இதுவும் மோனை அப்படின்னு சொல்லலாம். எதுகை அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இதில் 2வது எழுத்து எதில் ஒன்றி வருதுன்னு பார்த்தோம்னா கொல்வோர் உள்வாய், இதில் இல் என்ற 2வது எழுத்து ஒன்று போல வருவதனால இது எதுகைக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது. நெக்ஸ்ட், சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. நம்ம தமிழ் மொழி சொல்லிற்கு சொல் வளத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு அழகான மொழி அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சொல் வளத்தை உணர்த்துவதற்காக என்னென்ன மாதிரியான வேறுபட்ட நெல் வகைகள் பெயர்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா செந்நெல், நீங்கள் உங்கள் நோட்டில் இல்லை புக்கில் பக்கத்துலேயே கூட எழுதிக்கலாம். செந்நெல், வெண்ணெல், மற்ற மொழிகளில் இல்லாத பெருமை தமிழ் மொழியில் உண்டு. சொல்லில் வளமான ஒரு மொழியாக தமிழ் மொழி கருதப்படுகிறது. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே. சம்பா, மட்டை, கார், இது எல்லாமே நெல் வகைகள் தான். ஒரே ஒரு நெல்லுக்கு ஒரு பேடி அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒன் டைப் ஆஃப் கிரெயின் இல்லையா, அந்த ஒரு நெல் வகைக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது பாருங்கள். செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார், இது போல் பல வகைகளாக நெற்பெயர்களை நம்ம சொல்கிறோம். இதிலேருந்தே நம் தமிழின் சொல் வளத்தை நம்ம அறிய முடிகிறது. இதை நீங்கள் உங்கள் நோட்டில் இல்லை புக்கில் கூட சைடில் எழுதிக்கோங்க. அடுத்து, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. அன்னை மொழிய பாடலின் கவிஞரான பாவலரேறு தமிழ் அன்னையை எப்படி வாழ்த்துறாரு, எதற்காக வாழ்த்துகிறார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியாகவும் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசாகவும் பாண்டிய மன்னனின் மகளாகவும் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளாகவும் 10 பாட்டு 8 தொகை முதலிய சங்க நூல்களாகவும் நிலைத்து நிற்கும் சிலப்பதிகாரமும் அழகான மணிமேகலையாகவும் விளங்குவதால் தமிழன்னையை வாழ்த்துகிறார். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நோட்டில் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே படித்து கொண்டாலும் சரி. இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும், 5 இளம் பயிர்களின் வகைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகைகளை பேஸ் பண்ணி நம்ம அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நாற்று, கன்று, பிள்ளை, மடலி, பைங்குல், இந்த 5ம் இளம் பயிர் வகைகளாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதை நமக்கு தெரிந்த வகையில் நம்ம சென்டென்ஸாக வாக்கியங்களில் அமைத்து எழுதணும். நாற்று, வயலில் நெல் நாற்று நட்டோம். கன்று, தோட்டத்தில் மாங்கன்று நட்டேன். பிள்ளை, தென்னம்பிள்ளை வாங்கி வைத்தோம். மடலி, காட்டில் பனை மடலியை பார்த்தேன். பைங்குல், சோளப் பைங்குல் பச்சை பசேல் என உள்ளது. இது உங்களுக்கு விருப்பமான வகையில் எந்த மாதிரியான வாக்கியங்களும் நீங்கள் அமைத்து எழுதலாம். அடுத்தது, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழில் பெயர்களாக மாற்றி எழுதுக. உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது, இந்த வார்த்தைகளை தான் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இதில் நம்ம தொழில் பெயராக மாற்றி எழுதும் பொழுது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, அறிதல் அறியாமை, புரிதல் புரியாமை, தெரிதல் தெரியாமை, பிறத்தல் பிறவாமை. அதாவது அறிந்தது அப்படின்னா அறிதல், அறியாததுன்னு வரும்போது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. இப்படி தான் இதை தொழில் பெயராக மாற்றி எழுதணும். நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. இது நீங்கள் முன்னுரை கொடுத்து சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழி நல்லாயிருக்கும். முன்னுரை, ஒரு நாட்டின் வளத்திற்கு ஏற்பவே அந்நாட்டு மக்களின் மொழியில் சொற்கள் உருவாகும். இதனை தேவநேய பாவனர் மிகவும் அழகாக விளக்குகிறார். பிற நாட்டு பயிர்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கே கோதுமைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் அல்லாத பிற மொழிகளில் பயிர்களின் பெயர்களை குறிக்க
குறைவான சொற்களே உள்ளன. எடுத்துக்காட்டாக கோதுமையில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை என சில வகைகள் மட்டுமே உள்ளன. அதுவே தமிழ்நாட்டு பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பயிர்களில் நெல் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விளையும் நெல்லுக்கு செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என பல பெயர்கள் உண்டு. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சொல்வளத்தில் கூட பல வகையான பெயர்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 60 வகையான சம்பா நெல். குறிப்பாக தமிழ்நாட்டில் சம்பா நெல்லில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, சீரக சம்பா என 60க்கும் மேற்பட்ட உள்வகைகள் உள்ளன. இது தமிழ்நாட்டின் மாபெரும் நிலவளத்தை காட்டுகிறது. தாவர உறுப்பு பெயர்கள். அது மட்டுமன்றி தமிழர்கள் ஒரு தாவரத்தின் அடி, மரம், இலை, தண்டு, வேர், பிஞ்சு, கனி என ஒவ்வொரு சிறு பகுதிக்கும் நுட்பமாக தனித்தனி பெயர்களை வைத்துள்ளனர். இவ்வளவு அதிகமான நெல் வகைகளும் தாவரங்களும் தமிழ்நாட்டில் செழித்து வளர்ந்ததால்தான் அவற்றை குறிக்க தமிழில் அதிகமான சொற்கள் உருவாகின. இதன் மூலம் நாட்டு வளமும் சொல்வளமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று அறியலாம். ஒரு இடத்துல நிறைய விளைச்சலோ நிறைய பொருட்களோ இருக்கும் பொழுது தான் அந்த பொருட்களையோ விளைச்சலையோ அதை குறிப்பிடுறதுக்கான நிறைய சொற்களை உருவாக்கும். நம்மக்கிட்ட ஒரே ஒரு நெல் தான் இருந்தது, ஒரே ஒரு கோதுமை தான் இருந்தது அப்படின்னா நம்ம கோதுமை நெல் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா. பல வகைகள் இருக்க போய் தான் நம்ம அதற்கான பல வார்த்தைகளை உருவாக்கியிருக்கிறோம். அதனால நாட்டின் வளம் மிக சிறப்பாக இருந்ததால் சொல்லின் வளம் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நாட்டு வளமும் சொல் வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. நமக்கு புக்கில் பாடல் இருக்குது. ஒரு 4 லைன் மட்டும்தான் இங்கே நான் பாடல் அடிகளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பாடல் அடி வேணாலும் எடுத்து எழுதலாம். ஸோ இதில் கவிதை நயங்களை பாராட்டி எழுதணும் அப்படின்னா இதுவும் நீங்கள் முன்னுரை சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இக்கவிதை கவியரசு கண்ணதாசன் எழுதிய காலக்கணிதம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. ஒரு கவிஞனின் படைப்பாற்றலையும் அவனது துணிச்சலையும் இப்பாடல் அழகாக விளக்குகிறது. இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன, மெயின் தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞன் காலத்தை கணிப்பவன், உலகில் தோன்றியதை சொல்வதே கவிஞனின் தொழில், ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலும் செய்பவன் கவிஞன் என்பதே இக்கவிதையின் மைய கருத்து ஆகும். இதில் என்ன மோனை நயம் இருக்குது. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி, அதாவது ஒரே மாதிரி வருவது மோனை நயமாகும். சான்று கவிஞன் கருப்பட, இங்கே க என்ற முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நயத்தை குறிப்பிடுகிறது. மாற்றம் மாறும், மா என்கின்ற நெடில் எழுத்து முதல் எழுத்தாக இருந்து ஒன்றி வருதல் மோனை நயத்தை குறிக்கின்றது. எதுகை நயம். பாடலடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லியிருந்தோம். கவிஞன் புவியில், இங்கே வி என்ற எழுத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருகிறது. அதே போல் ஆக்கல், தாக்குதல் என்று இக்கு என்ற மெய்யெழுத்து ஒன்றி வந்து எதுகை நயத்தை காட்டுகிறது. இது போல் பல சொற்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த சொற்கள் வேணும்னாலும் நீங்கள் அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சொல் நயம் மற்றும் பொருள் நயம். கவிஞர் இப்பாடலில் ஆக்கல், அழித்தல், புகழ்ந்தால், இகழ்ந்தால் போன்ற முரண் சொற்களை பயன்படுத்தி பொருள் நயம் தோன்ற பாடியுள்ளார். எதிர்ச்சொல்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் வேர்ட்ஸ் முரண் சொற்களை பயன்படுத்தி நயமாக பாடியிருக்கிறார். அதுபோல கருப்பட, உருப்பட, அவனும் நானும் போன்ற சொற்கள் பாடலுக்கு சொல் நயத்தை சேர்க்கின்றன. நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரைமிங்காக இருக்குது, பொயட்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி இந்த பொயட்டிக் டிவைசஸை தான் நம்ம இங்கே தமிழ்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அணிநயம். இப்பாடலில் உருவக அணி வந்துள்ளது சிறப்பு. காலத்தை கணிதமாக உருவகித்திருப்பது மிகவும் சிறப்பு. இங்கே சுவைநயம். கவிஞன் தன் தொழிலையும் துணிச்சலையும் உலகிற்கு பெருமையுடன் கூறுவதால் இக்கவிதையில் பெருமித சுவை அமைந்துள்ளது. சந்தநயம். இக்கவிதை ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. எந்த பாலை இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதணும். ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. கற்போரும் எளிதாக பாடும் வகையில் இனிய சந்தத்தில் பாடல் அமைந்துள்ளது. முடிவுரை. எளிய சொற்களையும் ஆழ்ந்த பொருளையும் கொண்டுள்ள கவிதை கண்ணதாசனின் கவிதை திறனை உலகிற்கு உணர்த்தும் காலப்பெட்டகமாக திகழ்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் நெடுவினாக்களுக்கு, அதுவும் மெட்ரிக்கில் சமச்சீர் கல்வியில் எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு முன்னுரை, முடிவுரை, சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதும்போது உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? அதில் கொடுத்துருக்கக்கூடிய வர்ணனைகள் புயலில் கப்பல் என்ன பாடுபடுது அப்படிங்கிறது எப்படி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் நீங்கள் முன்னுரை, சைட் ஹெட்டிங்ஸ், முடிவுரையெல்லாம் கொடுத்து எழுதும்போது அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முன்னுரை. புயலிலே ஒரு தோணி என்ற கதையை எழுதியவர் ப. சிங்காரம். கடலில் ஏற்படும் புயலையும் அதில் சிக்கிய தோணி, அதாவது கப்பல் படும் பாட்டையும் ஆசிரியர் நேரில் பார்ப்பது போன்ற மிக எளிமையாக இக்கதையில் விளக்கியுள்ளார்.
வர்ணனைகள் இயற்கையின் சீற்றம். கடல் கொந்தளிப்பை ஆசிரியர் அழகாக வர்ணித்துள்ளார். வானம் பிளந்து தீ கக்கியது. அலைகள் மலைத்தொடர் போல வந்தன. இதுக்கான விளக்கம், இருட்டிய வானத்தில் மின்னல் பயங்கரமாக வெட்டியதையும் கடல் அலைகள் பெரிய மலை போல் உயர்ந்து வந்ததையும் இந்த வரிகள் கண்முன் காட்டுகின்றன. ஸோ வானம் பிளந்து தீ கக்கியது என்பது அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருந்திருந்தால், அந்த புயல் எவ்வளோ ஒரு அதிபயங்கரமான புயலாக இருந்திருந்தால் அந்த மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி. அடுக்கு தொடர்கள். புயலின் வேகத்தையும் மக்களின் பயத்தையும் காட்ட அடுக்கு தொடர்கள் பயன்பட்டுள்ளன. இருள் இருள் இருள், தாவி தாவி, குதித்து குதித்து. ஸோ ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி பொருளை தருவது அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எங்கு பார்த்தாலும் காரிருள் சூழ்ந்திருந்ததையும் அலைகள் தோணியை விடாமல் மாறி மாறி தாக்கிய கொடூரத்தையும் இந்த அடுக்கு தொடர்கள் தத்ரூபமாக விளக்குகின்றன. ஒலி குறிப்பு சொற்கள். சவுண்டை எப்படி நாய் லொல் லொல் என்று குறைத்தது அப்படின்னா அந்த சவுண்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம ஒலி குறிப்பு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். புயலின் சத்தத்தை நம் காதுகளில் கேட்கச் செய்ய ஒலி குறிப்பு சொற்கள் பயன்படுகின்றன. தும் தும், லபக் லபக், திடும் திடும் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதாவது தோணி அலைகளில் மோதும் சத்தத்தையும் தோணிக்குள் கடல் நீர் புகும் சத்தத்தையும் இந்த சொற்கள் தத்ரூபமாக காட்டுகின்றன. இந்த சொற்கள் மூலியமாக அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கண்முன்னே அப்படியே கொண்டு நிறுத்துறது தான் அந்த எழுத்தாளருடைய ஒரு முக்கிய பங்கு. தோணி படும் பாடு. பெரிய அலைகளால் தோணி ஒரு பந்து போல தூக்கி வீசப்படுகிறது. பேய் காற்றில் தோணி சுழன்று சுழன்று ஆடுகிறது. மேலேயும் கீழேயும் என தத்தளிக்கும் தோணியால் மாலுமிகள் மரண பயத்தில் தவிக்கிறார்கள். முடிவுரை. ஆசிரியரின் எளிய சொற்களும் வர்ணனைகளும் நாமே புயலில் சிக்கிய தோணியில் இருப்பது போன்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றன. இயற்கையின் கோபத்தை இக்கதையின் மிக சிறப்பாக பதிவு செய்துள்ளது. ஸோ இதுதான் புயலிலே ஒரு தோணியோட ஒரு வர்ணனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மொழியை ஆள்வோம். மொழிபெயர்க்க. டிரான்ஸ்லேஷன். If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. நெல்சன் மண்டேலா. இதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனிடம் அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் மூளையை சென்றடையும். ஆனால் அவனுடைய தாய்மொழியில் பேசினால் அது அவன் இதயத்தை சென்றடையும். நெல்சன் மண்டேலா. Language is the roadmap of a culture. It tells you where its people come from and where they are going. ரீட்டா மே பிரவுன். மொழி என்பது ஒரு பண்பாட்டின் வழிகாட்டி. அது அம்மக்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை கூறுகிறது. ரீட்டா மே பிரவுன். இது மொழிபெயர்ப்பு. பிழைகளை திருத்தி எழுதுக. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. இதில் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வரியில் தேனிலே, இதில் 3 சுழி கிடையாது, 2 சுழி நீ போட வேண்டியது. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை, தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும், ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் ஓதியுணர்ந்த புருவோமே. ஸோ இவை எல்லாமே இதில் பிழைகள். இதை திருத்தி நம்ம எழுதணும். கீழ்காணும் சொற்களின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. குவியல், குலை, மந்தை, கட்டு. இந்த கூட்டுப்பெயர்கள் எந்த சொல்லுக்கு நிகரானவை, பொருத்தமானவை அப்படிங்கிறத எழுதணும். கல் அப்படின்னு பார்க்கும்போது கற்குவியல். கல்லை குவித்து வைத்திருக்கக்கூடிய கல்லை நம்ம என்ன சொல்லுவோம், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். பழக்குலை, புற்கட்டு, ஆட்டு மந்தை. அடுத்து வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா முதல் வாக்கியத்துக்கான எடுத்துக்காட்டை இவங்களே கொடுத்துருக்காங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள்.
அதை எப்படி மாற்றிருக்காங்க? கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள். இங்கே வினைமுற்று என்பது காத்திருக்கிறார். வினை முடிந்து விட்டது, ஒரு செயல் முடிந்து விட்டது. அந்த வினைமுற்றை காத்திருக்கின்றவரை வினையால் அணையும் பெயராக மாற்றி ஒரே வாக்கியமாக எழுதியிருக்காங்க. இதே போல் மீதி இருக்கிற 3 வாக்கியங்களை நம்ம எழுதணும். ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இங்கே வினைமுற்று உண்டார் என்பது வினைமுற்று. அதை நம்ம வினையால் அணையும் பெயராக மாற்றணும். ஊட்டமிகு உணவு உண்டவர் அப்படின்னு எழுதும்போது அது வினையால் அணையும் பெயராக மாறிவிடும். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படின்னு ஒரே வாக்கியமாக எழுதணும். நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இதில் சந்தித்தார் என்பது வினைமுற்று. அதை வினையால் அணையும் பெயராக மாற்றும் பொழுது நேற்று என்னை சந்தித்தவர், நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். இங்கே படித்தார் என்பது வினைமுற்று. பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் என்று ஒரே வாக்கியமாக எழுதணும். அடுத்து, உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றனர். இதற்கு அடிக்கோடிட்ட வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகில் மக்கள் கனி புசி இன்னர். இந்த வார்த்தைகளுக்கு வேறு இணக்கமான பொருந்தக்கூடிய வேறு வார்த்தைகளை எழுதணும். அது புவியில் வாழும் மனிதர்களில் சிலர் பழம் இருக்க காய் உண்பதைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். உலகில், புவியில், மக்களில், மனிதர்களில் கனி பழம் புசித்தல் உண்தல் உண்பது இன்னர் படுகின்றனர், துன்பப்படுகின்றனர். வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த கவிஞனுக்கு தனது தலையை வழங்கி மங்கா பெருமை பெற்றான். நலனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர். நலனும் அவனது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழை மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். மஞ்சை என்றால் மயில், முகில் என்றால் மேகம். சோலையிற் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. பூங்காவில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேன் உண்டன. பசுபோல் சாந்தமும் புலிபோல் தீரமும் யானைப்போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஆவை போல், பசு என்றால் ஆ என்று பொருள், ஆவை போல் அமைதியும் வேங்கை, புலி என்றால் வேங்கை, வேங்கை போல் வீரமும், யானை என்பதற்கு களிறு என்ற ஒரு வார்த்தையுண்டு, களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். அடுத்து, மொழியோடு விளையாடு. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இங்கே நமக்கு பல சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை இணைத்து நம்ம வேறு புதிய சொற்களை உருவாக்கணும். தேன், விளக்கு, மழை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ. எடுத்துக்காட்டாக அவங்க பூமணியும் கொடுத்துருக்காங்க. வேறு சில சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேன் ப்ளஸ் மழை, தேன் மழை எழுதலாம். மணி மேகலை, அடுத்து மணி விளக்கு, பொன்செய், பூமணி, பூவிலங்கு. நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த வார்த்தைகள் தேவையோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். தேன்மழை, மணிமேகலை, பூவிலங்கு, விண்விளக்கு, வான்மழை, பொன்விலங்கு, பூவிலங்கு, பூவிலங்கு எழுதியாச்சா, பூமணி எழுதியாச்சு, பொன்செய். ஸோ இந்த மாதிரி பல வார்த்தைகளை நீங்கள் உருவாக்கணும். அடுத்து, எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக.
இந்த கொடுத்துருக்கக்கூடிய செய்யுளடியிலிருந்து எண்ணு பெயர், அதாவது நம்பர்ஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். நற்று செய்யும் சொல்லாத நாடில்லை, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க 4. அதற்கான தமிழ் எழுத்து வந்து ச. எறும்பு தன் கையால் என்சான் என்பது 8. இங்கே கொடுத்துருக்கக்கூடியது வந்து 8. 8க்குரிய எழுத்து வந்து அ. அடுத்து 5 சால்பு ஊன்றிய தூண், அவங்களே அங்கே கொடுத்துருக்காங்க 5. 5க்குரிய எழுத்து ரு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி, இங்கே 2 எண்ணு பெயர்கள் இருக்குது. 4 2. 4 என்பதற்கு ச என்றும் 2 என்பதற்கு ஊ என்ற எழுத்துக்களும் வருகிறது. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி, இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண்ணு பெயர் என்பது 1000. 1000 அதற்கு உண்டான எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சா மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழேயே இப்படி தா மாதிரி வரணும். ஓகேவா? சா தா அல்லது சூ போட்டு அதை தாவா எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி எழுதக்கூடிய எழுத்து தான் வந்துட்டு 1000. இதற்கு வந்து நம்ம உரிய எழுத்தாக கொண்டு இருக்கிறோம். அடுத்து அகராதியில் காண்க அடவி, அவல், சுவல், செரு, பழனம், புறவு. இதற்கான பல வார்த்தைகள் வந்து நம்ம கண்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், அடவி என்பதற்கு காடு என்ற பொருள் இருக்குது. அடவி, காடு, வானம், சோலை, இந்த பொருள் எல்லாமே அடவிக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்து அவல் என்பதற்கு, இது வந்து அடவிக்கு. அடுத்து அவல் என்பதற்கு பள்ளம், விளைநிலம், இதெல்லாம் வந்து அவலுக்கு. சுவல் என்றால் மேடு, தோல். பிடரி என்பது கழுத்து பகுதி. செரு என்பதற்கு வயல், பாத்தி, குளம், இது போல் பல பொருட்கள்னு. பழனம் என்றாலும் வயல் ஒரு பொருள் உண்டு. நீர்நிலை, பொய்கை, இதெல்லாமே வந்து பழனம். புறவு என்பதற்கு முல்லை நிலம் என்று பொருள். ஸோ இது எல்லாமே வந்து இதற்கான வேறு பொருட்கள். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சருக்கு 3 கவிதைகளையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் இயல் 1ல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இதோடு இயல் 1 புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே முடிந்தது. அடுத்து இயல் 2ல் நம்ம சந்திக்கலாம்.